இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா அந்த பாத்திரம் ஹீட் ஆன பிறகு 2 டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. 2 டம்ளர் உளுந்துக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு போடுங்க. அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் போட்டு நல்லா ஹீட்டாக அது பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொரிச்சிட்டு நல்ல கலர் மாறணும். கடலைப்பருப்பு நல்லா பொரிய விடுங்க. தீ கம்மியாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டு அது அந்த உளுந்தோடு சேர்த்துட்டு வரமிளகா ஒரு 15 வரமிளகா, பூண்டு ஒரு பெரிய பூண்டு தோலோடு போட்டிருக்கிறேன் நான். வரமிளகா 15, பூண்டு 15 இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அந்த கடாயில் உள்ள ஹீட்டே அப்படியே அந்த வரமிளகா, பூண்டு, பெருங்காயம்லாம் ஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல வச்சு சூடாறின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க, அதிகமாக ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபேன் காற்றுல வச்சு சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி அரைப்பேனோ அதுமாரி நான் சொல்லியிருக்கிற அளவுகள். நீங்கள் அதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த பொடி ஃபேன் காற்றுல வச்சு சூடு ஆற விடணும். சூடோடு எடுத்து நம்ம டப்பாவில் போடக்கூடாது. நல்லா சூடு ஆறின பிறகு அதுக்கப்புறமா தான் நம்ம டப்பாவில் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த நீர் மாதிரி கெட்டு போயிடும். 1 மாதம் வரைக்கும் நம்ம இந்த பொடியை வச்சுக்கலாம். தோசைக்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பொடி தோசைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இது ஏற்கனவே நான் அரைச்சி வச்சது தீர்ந்துச்சு, கொஞ்சம் தான் இருந்தது. அதையும் அதிலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதே டப்பாவில் நான் பொடியை சேர்த்துட்டேன். நீங்கள் இதுமாரி அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். 2 டம்ளர் உளுந்துக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 15 வரமிளகா, பூண்டு 15, பெருங்காயத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு அரைச்சி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டால் இன்னும் நல்லது. பூண்டும் அதுக்கேற்ற மாரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு டப்பாவில் நீங்கள் இதுமாரி மூடி வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு நல்லா யூஸ் ஆகும். இதுமாரி அரைச்சி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்